கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம் யோவான் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சிலர் அவர் நல்லவர் என்றார்கள். உதாரணத்திற்கு, சாது ஒருவர் தன்னுடைய சீடன் ஒருவனுடன் போய்கொண்டிருந்தார். போகும் வழியில் ஒரு மனிதன் அவரை கண்டான். அந்த சாதுவை அவன் வானளவாய் புகழ்ந்தான். அவரை ஒரு தெய்வம் என்றான். ஆனால் சாது பதில் எதுவும் பேசவில்லை. சந்தோஷம் எதையும் முகத்தில் பிரதிபலிக்கவில்லை. சற்று தூரம் சென்ற பிறகு இன்னொரு மனிதன் அவரை கண்டான். அவன் அவரை வாய்க்கு வந்தபடி திட்டினான். அவர் ஒரு சாத்தான் என்றான். ஆனாலும் சாது எதையும் பேசவில்லை. முகத்தில் கோபம் எதையும் பிரதிபலிக்கவில்லை. எனவே சீடன் குருவை பார்த்து, குருவே, ஒருவன் உம்மை புகழ்ந்தான், இன்னொருவன் உம்மை இகழ்ந்தான். நீரோ ஒரே விதமாக இருக்கின்றீரே என்றான். அதற்கு குரு சீடனை பார்த்து, சீடனே, இவர்கள் இருவருக்கும் என்னை சரியாக தெரியாது. எனவே ஒருவன் என்னை தெய்வம் என்றான், இன்னொருவன் என்னை சாத்தான் என்றான். ஆனால் எனக்கு என்னை சரியாக தெரியும். எனவே தான் நான் சமநிலையாக இருக்கிறேன் என்றார் சாது. சிலருடைய பார்வையில் நாம் தெய்வம் போல தோன்றலாம். சிலருடைய பார்வையில் நாம் சாத்தானை போல தோன்றலாம். ஆனால் தேவனுடைய வெளிச்சத்தில் நாம் யார் என்பதை அறிந்து வைத்திருக்கின்றோமா என்பதை முக்கியம். நம்மை குறித்து நமது பார்வை சரியாக இருந்தால் பிறருடைய புகழ்ச்சி நம்மை பெருமையடையவும் செய்யாது, பிறருடைய இகழ்ச்சி நம்மை அற்பமாக எண்ணவும் செய்யாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மானிடராக வாழ்ந்த நாட்களில் அவர் வானளவாய் புகழப்பட்ட வேலைகளும் உண்டு, வாய்க்கு வந்தபடி இகழப்பட்ட வேலைகளும் உண்டு. ஆயினும் அவைகள் அவரை உயர்த்தவோ தாழ்த்தவோ இல்லை. அவர் சமநிலையோடு இருந்தார். அவர் தேவனுக்கு முன்பாக தம்முடைய நிலையை சரியாக அறிந்து வைத்திருந்ததால் சந்தோஷத்தால் குதிக்கவும் இல்லை, சஞ்சலத்தால் துவளவும் இல்லை. சில நேரங்களில் பிறர் நம்மை சரியாக அறியாததன் விளைவாக அளவுக்கு மிஞ்சி பாராட்டவோ அல்லது அளவுக்கு மிஞ்சி குறை கூறவோ செய்வார்கள். அவர்களின் கணக்கீடுகள் நம்மை பாதித்து விடாதபடிக்கு நாம் தேவ சமூகத்தில் நம்மை சரியாக பார்த்து பழகினால் நீதி தவறவும் வாய்ப்பில்லை, நிலை குலையவும் வாய்ப்பில்லை. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.